ஹாய் டார்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வியோட ஒன் ஷாட்டை சிஓ காதல் கதையோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் பார்ட் எதோட முடித்தோம் அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ் நேமை தப்பாக பிரிண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களை ஃபஸ்ட் திருப்பி டைப் பண்ண சொல்லியிருப்பாரு. நைட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட தான் நம்ம லாஸ்ட் பார்ட் முடித்தோம். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே போர்ட் ரூமில் மீட்டிங் நடந்துகிட்ருக்கும். மத்தியானம் ஆரம்பித்த மீட்டிங் நைட் ஆக போகுது. அப்போவும் முடியல. நைட் ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. ஆனாலும் முடியாமல் மீட்டிங் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம், சார் போதும், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், நம்ம நாளைக்கு மிச்ச மீட்டிங்கை வச்சுக்கலாமே, நாங்களாம் கொஞ்சம் தூரமாக போகணுன்னு சொல்கிறாங்க. வீக்கும் அவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. சரி, மத்தியானம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சோம், இப்போ வரைக்கும் கம்முன்னு உட்காந்துருக்கதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ அவரோட பிளேஸ்க்கு போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி உங்களை அவரோட ரூம்க்கு வர சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுமே பின்னாடி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சிஓக்கு இந்த பொண்ணுக்கிட்ட என்ன வேலை, அதுவும் நைட் 8 மணிக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம, ஏன்னா உங்களுக்கு தானே தெரியும் அந்த ஃபைல்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அதில் பண்ண மிஸ்டேக்லாம். சரி, அவங்க என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அவரோட கேபினுக்கு போயிடுவீங்க. மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க. இப்போ அந்த ஆஃபீஸ்லேயே நீங்களும் வியோ மட்டும்தான் இருப்பீங்க. நீங்கள் இப்போ வியோட பிளேஸ்க்கு போயிடுறீங்க. அவர் கையில் ஏதோ ஒரு புக்காட்டை வச்சு திருப்பிட்டு இருக்காரு. சார். ஆ கூப்பிட்ருந்தீங்க சார். அது ஒன்றும் இல்லை வயன், அந்த டாக்குமெண்ட்டில் இன்னும் 10 pages முடிக்காமல் இருக்குல்ல, அதை முடிச்சிருங்க. ஓகே சார், நான் என் பிளேஸில் உட்காந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி நான் இதை மெயினாக சொல்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் உங்கள் கேபினில் உட்காந்து எந்த ஒர்க்கும் பார்க்க தேவையில்லை, இங்கேயே உட்காருங்க. எனக்கு ஆப்போசிட்டில் தான் சேர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒன்றில் உட்காருங்க. ஆனால் சார், எனக்கு இப்படி யாராவது என் ஒர்க்கை பார்த்துட்டே இருந்தால் ஒர்க் பண்ணவே தோண்டாதே. அது மட்டும் இல்லாமல் நான் தப்பாக திருப்பியும் டைப் பண்ணிடுவேன். அப்புறம் என்னால் விடிகிற வரைக்குள்ள இந்த கம்பெனியில் உட்காந்து வேலை செய்ய முடியாது. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக உட்காந்து பிரிண்ட் பண்ணலாம் சொன்னு தான் பார்த்தனே. கம்பெனி பேரே தெரியல, தப்பாக டைப் பண்ணி வச்சுட்டு. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களை இதே ரூமில் உட்காந்து டைப் பண்ண சொல்கிறேன். போங்க, லேப்டாப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே உட்காருங்க. சார் வேண்டாமே, நான் இந்த டைம் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடுவேன். நீங்கள் நீ நம்பலாம். ஐயோடா, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இங்கேயே உட்காந்து பண்ண சொல்கிறேன். போங்க, போய் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார். அப்போ நான் திருப்பியும் தப்பாக எடுத்து டைப் பண்ணேன்னா எனக்கு தெரியாது. நான்லாம் திருப்பியும் உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். அதெல்லாம் நடக்காது, அதுதான் நான் இருக்கேன்ல. தப்பாக மட்டும் டைப் பண்ணுங்க என் கண்ணு முன்னாடி, அப்புறம் இருக்கு. ஓகே சார், நான் போய் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் கேபினுக்கு போயிருப்பீங்க. உடனே அவர் மனசுக்குள்ளேயே, கொஞ்சமாச்சு ஒரு சிஓக்கு மரியாதை இருக்கா பாரு. ஸோ லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எங்கே உட்காரணும்? அங்கே தான் 2 சேர் இருக்குல்ல எனக்கு ஆப்போசிட்டில், அங்கே உட்காருங்க. இல்லை உங்களுக்கு அங்கே உட்கார கம்ஃபர்ட்டாக இல்லைன்னா என் மடி கூட ஃப்ரீயாக தான் இருக்குது, என் மடியில் வந்து உட்காருங்களா? தெரியுதுல்ல, அதுதான் அங்கே 2 சேர் இருக்குன்னு தெரியுது. அப்புறம் என்ன கேள்வி, உட்காந்து டைப் பண்ணுங்க போங்க. சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்கள். இந்த ஆஃபீஸில் யாருமே இல்லை, எல்லாருமே ஜாலியாக வீட்டுக்கு போயிருப்பாங்க. என்னை மட்டும் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கம்பெனி பேர் தானே தப்பாக டைப் பண்ணேன், அதுக்குன்னு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண சொல்லிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணுங்க நீங்கள்? டைப் பண்ண பிடிக்கலன்னா வச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கம்பெனிக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரிங் ஆர்டர் கொடுக்குறேன். அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுங்க. சார், அப்போ நான் இன்னொன்று சொல்லிட்டா? உங்களுக்கு கல் நெஞ்ச மனசு, அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. நான் பார்த்த டேங் எது கிடையாதுல்ல. என்னது? ஒன்றும் இல்லை சார், நான் நான் வேறு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். நான் போய் டைப் பண்ணுறேன்.
நீங்களும் இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு இப்போ மட்டும் தப்பாக டைப் பண்ணிடாத வையன். அதை மட்டும் அவர் கண்டுபிடிச்சாரு. அவ்வளோதான், இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிட்டு டைப் பண்ணிகிட்ருக்கீங்க. டைப் பண்ண அவரையும் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சும்மா புக்கு தான் படிச்சிட்ருக்காரு. நீங்கள் இப்போ எங்கே உட்காந்துருக்கீங்கன்னா வியோட சேருக்கு ஆப்போசிட்டில் யாராவது வந்தால் பேசுறதுக்குன்னு சொல்லி 2 சேர் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அவரை திருப்பியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக சாஞ்சு பார்க்குறீங்க. என்னாச்சு? ஆ, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், கழுத்து வலிக்குது, அதனால தான் நெக் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். நெக் எக்ஸசைஸ் பண்ணுற டைமா இது? டைம் பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் 9 ஆக போகுது. நீங்கள் வேலையெல்லாம் கம்மியாக தான் செய்கிறீங்க. வாய் தான் பேசி பேசியே டைமை ஓட்டிடுவீங்க போல். சார், உண்மையாலுமே கழுத்து வலிக்குது. நீங்கள் மீட்டிங் மத்தியானம் ஆரம்பித்து நைட்டு தான் விடுவீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வேலை கொடுப்பீங்க. இப்போவும் வேலை செய்யணும். எப்போ பார்த்தாலும் நான் கம்ப்யூட்டரையே பார்த்துட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ கழுத்து வலிக்கும் தெரியுமா? இல்லை, எனக்கு புரியல. இப்போ பேசுனா அதே டோனில் திருப்பியும் பேசுங்களேன். வேண்டாம் சார், கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நான் ஒர்க்கையே பார்க்குறேன். நீங்கள் அந்த புக்கையே படிங்க. அது என்ன புக்கு சார்? எப்படி ஒரே மாதத்தில் கோடீஸ்வரன் ஆவது அந்த மாதிரி ஏதாவதா? ஐ எம் ஆல்ரெடி அ மில்லியனர். மறந்துட்டேன். தயவு செஞ்சு இந்த கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பார்க்கறது, பேசியே டைம் ஓட்டுறது அதெல்லாம் பண்ணாதீங்கண்ணே. ஒழுங்காக வேலையை பாருங்கள். பார்க்குறேன் சார். நான் என்ன இந்த வேலையை முடிக்காமல் கம்பெனி விட்டு ஓடிடவா போகிறேன்? இல்லை நீங்கள் ஓட தான் விட்டுருவீங்களா? பார்க்குறேன், வேறு வழியே இல்லை. இனிமேல் நான் ஏதாவது தப்பு பண்ணவே மாட்டேன். கடவுளே, இப்படி ஒரு சிஓ கிடைச்சதுக்கு நான் வேலைக்கு வராமல் வீட்லேயே உட்காந்துருக்கலாம். அவருக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் லைட்டாக காதில் விழுகுது. இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி லைட்டாக அவரும் சிரிச்சுட்டே அந்த புக்கை படிச்சுட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம் 9 இருந்து 10 ஆகுது. நீங்களும் அந்த 10 பேஜ் இன்னும் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கடைசியாக எப்படியும் எல்லாத்தையும் டைப் பண்ணிடுறீங்க. நல்ல வேளை இந்த டைம் நீங்கள் ஒரு மிஸ்டேக் கூட பண்ணல. அவர் சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி தான் டைப் பண்ணியிருப்பீங்க. சார், முடிச்சிட்டேன் சார். இப்போ வச்சு நான் வீட்டுக்கு போகலாமா? ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் திருப்பியும் நாளைக்கு ஆஃபீஸ் வரணும்ல. இல்லை, நீங்கள் எனக்கு நாளைக்கு லீவ் கொடுத்துறீங்களா? பகல் கனவு கண்டுறீங்களா என்ன? சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தூங்கினா தானே கனவு வரத்துக்கு. இப்போல்லாம் எனக்கு தூக்கமே ஒழுங்காக வர மாட்டேங்குது. இப்போ தான் போய் தூங்குற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே விடிஞ்சிருது. திருப்பியும் ஆஃபீஸ்க்கு வரேன், இங்கே வேலை செய்கிறேன், திருப்பியும் அந்த டயர்டில் தூங்குறேன். இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்னா இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு என்ன? உங்கள் டேடி சிஇஓ, நீங்கள் அப்படியே அவரோட பொசிஷன் வாங்கிட்டு இப்போ நீங்களும் சிஇஓ. அதனால சொல்லுவீங்க நான் அப்படியா? இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது வயன். சொல்லப்போனால் நீங்களும் நல்ல டேலண்டடான பர்சன் தான். வந்து ஒரே நாளில் எனக்கு அது ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்பப்போ விளையாட்டுத்தனமாக இருக்கிறது தான் பிரச்சனை. மற்றபடி நீங்கள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு பெஸ்ட் பொசிஷனுக்கு வரலாம். சார், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த ஃபைல்ஸ் என்ன பண்ணுறது? அதெல்லாம் அப்படியே என்னோட இமெயிலுக்கு அனுப்புங்க. நான் பிரிண்ட் அவுட் போட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி இங்கே தான் உட்காந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும். அப்படி எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா நான் கிளம்புங்கன்னு சொல்லுவேன். அப்போது கிளம்புங்க. அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். ஆனால் சார், இதெல்லாம் ஓவர். நான் தான் என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும்? எனக்கு வேலை இருக்காதா? இல்லை எனக்கு பசிக்காதா? தூக்கம் வராதா? சொல்லுங்கள். நான் மத்தியானம் சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் வீட்டுக்கு போகணும். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ல. நீங்கள் ஃபைல்ஸை பாருங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், நான் திருப்பி கூட வரேன். ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு போயே ஆகணும். நான் மட்டும் என்ன சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கேன்.
நீங்கள் வெட்டியாக உட்காந்து புக்கை தான் சார் படிச்சிட்ருக்கீங்க. என்னையாட்ட ஏதாவது வேலை செஞ்சுருந்தா தானே உங்களுக்கு பசிக்கும். வாய் ரொம்ப பேசுறீங்க வாயன். நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறேன். செக் பண்ணி முடிச்சுட்டு ஒட்டுக்கா சாப்பிட்லாம். அதான் நம்ம ஆஃபீஸ்லேயே கேன்டீன் இருக்குல்ல, அங்கே ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அப்போ சாப்பிட்டுக்கலாம். இப்போ இங்கே உட்காருங்க. சார், கொடுமைப்படுத்துறீங்க சார். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சிஓவை நான் பார்த்ததே இல்லை. ஐ ஹோப் நான் இதுக்கப்புறம் பார்க்கவும் கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். நானும் தான் இப்படி ஒரு வாயாடியை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். இங்கே உட்காருங்க. சரி, உட்கார்றேன். நீங்கள் சீக்கிரம் அந்த ஃபைல்ஸை செக் பண்ணி முடிங்க சார். சரி, ஓகே. அவரும் இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு உட்காந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பசி மயக்கம். சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லேப்டாப் மேலேயே தூங்கிடுறீங்க. இப்போது உங்களோட ஸ்கூல் டேஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே கனவில் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலி போன ஒன் ஷாட்டில் உங்கள் 2 பேத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதுதான் இப்போ நம்ம உங்கள் கனவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நீங்களும் வியும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் 10th படிக்கும்போது 11th படிச்சுட்டு இருந்திருப்பாரு, உங்களோட சீனியர். 10th ரிசல்ட் வந்துடுச்சு. நீங்கள் அந்த மார்க் ஷீட் வாங்கி பார்க்குறீங்க. உங்கள் மார்க் உங்களுக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா அதிகமாக வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன குரூப் எடுக்கலான்னு கேட்குறாங்க. நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. எனக்கு எந்த குரூப் எடுக்கிறதுனே தெரிலடி, என்ன பண்ணுறதுன்னு புரியல. நீ என்ன குரூப் எடுக்க போகிற? நான்லாம் பயோ தான்ப்பா எடுக்க போகிறேன். இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு எவன் டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு இருப்பான். அப்படியா சொல்கிற? பேசாம நானும் பயோவே எடுத்துட்டா. அது எல்லாமே தியரிக்காக தானே இருக்கும். அப்படியும் சொல்ல முடியாதுடி, அதுவும் படிக்கணும்ல. படிக்கணும்னா இருந்தாலும் நீ சொல்கிற லாஜிக் வச்சு பார்த்தா கம்ப்யூட்டர் தட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ஐடி ஜாப்க்கெல்லாம் நான் போகவே மாட்டேன். ஏன்னா 24 மணி நேரமும் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து பேன்னு அதையே பார்த்துட்ருப்பாங்க சொல்லு. ஆனாலும் ஐடியில் நல்லா சம்பாதிப்பாங்க தானே. நம்மளுக்கு காசு தானே முக்கியம். பேசாமல் நான் கம்ப்யூட்டர் எடுத்துட்டா. ஏதோ ஒன்று எடுத்து தொலைடி. நீ என்ன எடுக்கிறியோ அதே நானும் எடுக்கிறேன். என்னடி இது, நம்ம கடைசி என்னத்தை படிக்க போகிறோன்னே நம்மளுக்கு தெரியலையே. பேசாமல் பயோ குரூப் எடுத்து 11th 12th முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் காலேஜ் வேணால் கம்ப்யூட்டர் போய்க்கலாமே. நீ என்ன சொல்கிற? குரங்காட்ட தாவனேன்னு வச்சுக்குவேன், மண்டையே போட்டுருவேன். ஏதோ ஒன்று சொல்டி. இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அட்மிஷன் பிளாக் போயிட்டுருக்கீங்க. அட்மிஷன் போடலாம், சரி கண்ணை மூடிட்டு ஏதோ ஒன்று தொடுவோம், எதுக்கு வருதோ போய் அதுக்குள்ளே விழுந்துடலான்னு சொல்லிட்டு அட்மிஷன் பிளாக் போயிட்டுருக்கீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சரி பயோ குரூப்பே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயோக்கு எங்கே அட்மிஷன் போடுறாங்களோ அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் அட்மிஷன் போயிட்டுருக்கோம். ஒரு 4-5 மேம் சேர்ந்துட்டு, நான் தான் சொன்னேன்ல இந்த டைமும் டேயாங் தான் நம்ம ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வருவான்னு. அவன் 10th ஃபஸ்ட்டு, இப்போவும் ஃபஸ்ட்டு. அவன் வாழ்க்கையில் எப்போதுமே அவன் ஃபஸ்ட்லேயே தான் இருக்கான். அவன் எப்போதுமே செகண்ட்லாம் போகவே மாட்டான். அப்படிப்பட்ட பையன், நான் நினச்ச மாதிரியே அவன் ஃபஸ்ட்டு வந்துட்டான் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இதெல்லாம் கேட்டுட்டு மூஞ்சி பார்த்துக்கிறீங்க. யாராக இருக்கும் நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பயோக்கு அட்மிஷன் போட தான் நின்றுட்டுருப்பீங்க. அந்த மேமெல்லாம் அப்படி சொன்னதும் சரி அவன் யாருன்னு பார்க்கலாம், கம்ப்யூட்டர் ஒரு வேலை அவ்வளோ ஈஸியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் அந்த பக்கம் தாவி அங்கே இருக்க மேம் கிட்ட கம்ப்யூட்டர் பற்றிலாம் கேட்டுட்ருக்கீங்க. அந்த மேமும் அதெல்லாம் ஈஸி தாம்மா, அவங்க சீனியராக நான் பாரு ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்கான், அவன் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பான், ஆனால் கடைசி நிமிஷம் படித்தா படிச்சுக்குவான் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்களும் இதெல்லாம் கேட்டுட்டு அப்போ நம்மளும் விளையாட்டுத்தனமாக தான் இருக்கோம், கடைசி நாள் தான் புக்கே எடுக்கிறோம், அப்போ நம்மளும் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை திரும்பி பார்க்குறீங்க. என்ன போட்டுடலாமா இதுலேயே அட்மிஷன்னு. உங்கள் ஃப்ரெண்டும் சரி கழுதை கேட்டால் குட்டி செவிடு, நான் உங்க கூட தான் வரணும்னு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போடு, அப்படியே பக்கத்தில் எனக்கும் ஒரு சீட் எடுத்து ஃபில் பண்ணி விடுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு அட்மிஷனை போட்டு விட்டுறீங்க 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கு. அடுத்து உங்களோடது ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு மூஞ்சியை பார்க்குறீங்க. பார்த்துட்டு இதில் மட்டும் நம்ம என்ன படிக்கவா போகிறோம், பார்க்கத்தானே போகிறோம், எதில் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு உங்களோடது ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போதே மேம் இருந்துட்டு, வாடா டேங் உன்னை பற்றி தான் இந்த ஜூனியர் பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் இவங்களும் நம்ம குரூப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரா டேயாங் அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே குமிஞ்சு எழுதிட்டுருப்பீங்க ஃபார்மை.
அவர் உங்கள் பக்கத்தில் தான் நிற்பார். நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்கும்போது அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அவரோட பாக்ஸி ஸ்மைல்லே நீங்கள் விழுந்துடுறீங்க. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் டேயாங்க பார்த்ததும் அது அப்படியே மாறிடுது. உங்களுக்கு என்னன்னே தெரில, அவரை பார்த்ததும் பிடிச்சிருது. நீங்கள் இப்போ எழுதிட்டுருக்கதெல்லாம் விட்டுட்டு டேயாங்கிட்ட பேசலான்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக அவரே ஸ்டார்ட் பண்ணுறாரு பேசுகிறதுக்கு. ஏன் கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருக்கீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கான்னு? ஐயோ அண்ணா, அதெல்லாம் இல்லை. எனக்கு கம்ப்யூட்டர்னால் சுட்டு போட்டாலும் வராது. உங்களை பற்றி மேம் சொல்லிட்டு இருந்தாங்களா, சரி அப்போ நாமளும் எடுத்து படிக்கலாமேன்னு சொல்லி அட்மிஷன் போட்டோம். அண்ட் இது என்னோடய ஃப்ரெண்ட், நானும் இவ்வளோ சேர்ந்து தான் அட்மிஷன் போட்டிருக்கோம். நீங்கள் கெட்டு போகிறதும் இல்லாமல் பிடிக்காத கோர்ஸில் உங்கள் ஃப்ரெண்டையும் சேர்த்து விட்றீங்களோ? அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா, நாங்கள் சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்குவோம். அதான் எங்களுக்கு கைடு நீங்கள் இருக்கீங்களே. ஏதாச்சும் டவுட்டுனா உங்கள் ஜூனியர்ஸ்க்கு சொல்லி தர மாட்டிங்களா என்ன? அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். பட் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்? உடனே அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம், போதும் டேயாங், நீ சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணு இப்போவே அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கிழிச்சு போட்டு ஓடிடும் போல், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நீங்களும் இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. முடிச்சுட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துட்டுருப்பீங்க. வர வழியில் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, வயன் நான் ஒன்று கேட்குறேன், பொய் சொல்லாமல் சொல்லு. கேளு. நீ அந்த சீனியர் அண்ணாவை சைட் அடிச்சதானே? இது என்ன கேள்வி? ஆமாம், அடித்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா, அவர் தான் என்னோட வாழ்க்கை துணைன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். வாழ்க்கை துணைன்னு முடிவு பண்ணிட்டியா? லூஸு, என்ன வளரிட்டு இருக்க? எப்படி கண்டதும் காதெல்லாம் உங்களுக்கெல்லாம் வருதுன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் அப்படிதான், உனக்கு புரியாது. நானும் இப்போ பெண்மையை ஃபீல் பண்ணுறேன், உனக்கு புரியுதா? வாழ்ந்தா அது அந்த டைம் கூட தான். அப்புறம் என்னவோ அண்ணன் அண்ணன்ட்டு இருந்த. ஆமாம் சொன்னேன். ஆனால் நீ நினைக்கிற அண்ணா ஒன்றும் கிடையாது. எங்கோண்ணா வாங்கோண்ணான்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அண்ணா நினச்சிதான் சொன்னேன். பைத்தியம், நீ உண்மையாலுமே பைத்தியமே ஆயிட்டியா? இதெல்லாம் செட் ஆகாது, பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆரம்பமே அமர்க்கலமாக உன் திருவாயை வைக்கிற. பெட்ரோல் ஊற்றி கழுவிடி. பெட்ரோல் கூட வேணாம், பெனாயில் ஊற்றி கழுவு போ. என்னமோ பண்ணு, கடைசியாக செருப்படி வாங்கிட்டு என்கிட்ட தானே வரப்போகிற. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நானும் கம்ப்யூட்டர்லாம் நல்லா கற்றுக்கிட்டு சூப்பராக கோடிங் போட்டு அப்படியே கரெக்ட் பண்ணிடுவேன். நொட்டுவ நீ. 5th வச்ச கம்ப்யூட்டர் டெஸ்ட்லேயே வெறும் 30, 35 வாங்கி ஜஸ்ட் பாஸ் ஆன கேஸ் நீயே. இதில் கோடிங் போட்டு கிளிப்பாங்களாம். நீயும் பார்க்க தாண்டி போகிற. நீ ரொம்ப தான் என்னை இன்சல்ட் பண்ணுற. அந்த டேங்க எப்படி மடக்கி காட்டுறேன்னு பார்க்குறியா? ஏம்மா தாயே, நீ என்னவோ பண்ணிக்கோ, ஆனால் தயவு செஞ்சு என்ன ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீடு வந்துடுது, நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ அப்படியே ஸ்கூலும் திருப்பி 11th ரீஓப்பன் ஆகுது. உங்கள் சீனியர்னால் இப்போ 12th போயிருப்பார். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆனால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் குரூப் செட்டே ஆகலை, வேறு வழியே இல்லை. உங்களோட சீனியர் க்ரஷை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு இதே குரூப்பில் மெயின்டைன் பண்ணுறீங்க. உங்கள் கூட சேர்ந்த பாவத்துக்கு பாவம் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்காங்க. எப்போதும் போல் மார்னிங் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கிளாஸ்க்குள்ளே வரீங்க. கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தா ஹோல் கிளாஸே பரபரப்பாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்குன்னா என்ன, இங்கே நம்ம கிளாஸே பரபரப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பரபரப்பு வராதுன்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடியே உட்காந்துருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறீங்க, எதுக்கு எல்லோரும் இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு, உனக்கு விஷயமே தெரியாதா ஒயன், நாளைக்கு இருந்து நம்மளுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் மூஞ்சியை மாற்றி மாற்றி பார்த்துட்டு நெஞ்சிலே கை வச்சுக்கிறீங்க. உங்களுக்குன்னா நான் இப்போ வந்தே ஒரு வாரம் ஆன மாதிரி தானடா இருக்குது 11th அதுக்குள்ளே எப்படா குவார்ட்டர்லி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கிளாஸ்க்குள்ளே அவ்வளோக்கா இருக்கவே மாட்டீங்க. ஏதாவது டெக்கரேஷன் ஒர்க்கு மேமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. கிளாஸில் உட்காரத்துக்கு உங்கள் 2 பேத்துக்கும் பிடிக்காது. அப்படி வெளியிலே சுற்றிட்டு இருந்தனால கிளாஸ்க்குள்ளே என்ன நடந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே உங்களை பார்த்து கேட்குறாங்க, ஒயன் என்னடி பண்ணுறது, நம்மளுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, நாளைக்கு குவார்ட்டர்லிங்கிறானுங்க, நான் இன்னும் என் புக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியாதுடி எனக்குலாம். எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? எனக்கும் தான் தெரியாது. சரி விடு, ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் லாங்குவேஜ் தானே, 3வது தானே கம்ப்யூட்டர் வருது, அதுக்குள்ளே படிச்சுக்கலாம். நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கதை வெளியில இருந்து டேம் கேட்டுட்டு தான் இருப்பார். என்னாச்சு? கம்ப்யூட்டர் கஷ்டமாக இருக்கானே? அண்ணா நீங்களா? ஆமாம், செம கஷ்டமாக இருக்குது. பேசாமல் நான் பயோவே எடுத்துருக்கலாமோ?
இல்லை ஆர்ட்ஸ் எடுத்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குண்ணா. உங்களை நம்பி தான் வந்தேன். என்கிட்ட ஏதாவது டவுட்டுன்னு கேட்டால் தானே நானும் சொல்ல முடியும். நீயும் ஏதாவது கேட்பியான்னு பார்த்துட்டே இருக்கேன். நீ பட்டுக்கோ அங்கே விட்ற இங்கே விட்ற, கிளாஸில் இருக்கவே மாட்டேற. நாளைக்கு குவார்ட்டர்லியே வந்துருச்சு. என்ன பண்ண போகிற நீ? தெரியலண்ணா, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. எங்கள் வீட்டில எல்லாம் ஃபெயில் ஆனால் அவ்வளோதான், திட்டியே சாவடிச்சிருவாங்க என்ன. அதை விடுங்க, நான் ஃபெயில் ஆகி எப்படி என் கிளாஸ்மேட்ஸ் மூஞ்சிலாம் முழிப்பேன்? இந்த அக்கறையெல்லாம் முன்னாடியே இருந்திருக்கணும். இப்போ கடைசி நிமிஷத்தில் சொல்லி என்ன பண்ணுறது? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இப்படியாவது நான் பாஸ் ஆனால் போதும். எனக்கு மார்க்கெல்லாம் அவ்வளோக்கா வரணும்லாம் ஆசை இல்லை. பாஸ் ஆகுற அளவுக்கு பேசாமல் எனக்கு சொல்லித் தரீங்களா? எனக்கும் நாளைக்கு இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அது தெரியுமா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா நான் வேணும் உங்களுக்கு ஏதாவது மஞ்சு 5 ஸ்டார் டெய்ரி மில்க் எது வேணும்னு சொல்லுங்கள், வாங்கி தரேன். இது என்னது, லஞ்சமா? லஞ்சம்லாம் இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டு சொல்லி தரத்துக்கு ஒரு ரிவார்டு அப்படி வச்சுக்கலாம். ஆனால் ப்ளீஸ்ண்ணா. சரி போதும், இவ்வளோலாம் கெஞ்சாதீங்க, நான் சொல்லித்தரேன். தேங்க்ஸ்ண்ணா. நான் உங்களுக்கு எந்த சாக்லேட் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்கி தரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் ஒழுங்காக படித்து பாஸ் ஆனாலே போதும். இப்போ அப்படியே 2 எக்ஸாம் முடியுது. உங்களுக்கு 3ஆவதாக கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருந்திருக்கும். வியும் அவரோட எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு ஸ்கூல் டைமில் தான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா எக்ஸாம் போயிட்டுருக்கனால ஹாஃப் டேயோட முடிஞ்சிடும். சரி, ஒரு 5 மணி வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் அதையே படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிரவுண்டில் உட்காந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதெல்லாம் டஃப்னு சொல்லுங்கள், நம்ம அதுலேருந்தே போய்க்கலாம். அண்ணா, எங்களுக்கு எல்லாமே டஃப் தான். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி தந்தது எங்களுக்கு புரியுமே. விளங்கிடும். இந்த 2 நாளில் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லித்தரணும். ஆமாண்ணா, பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டா தானே எங்களுக்கும் தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், என் ஃப்ரெண்டு எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவள் ரொம்ப ஷை டைப். அவளுக்கும் சேர்த்து நானே பேசிடுவேன். பார்த்தாலே தெரியுது அவங்க ஷை டைப்புன்னு இல்லை, நீங்கள் ஓவர் வாயின்னு. சாரிண்ணா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சரி ஓகே, நம்ம லெசன்ஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் மூடில் சொல்லி தந்துருக்காரு. நீங்கள் கொஞ்சம் நேரம் கவனிக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதுக்கு மேலே அவங்க கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே சாயந்தரம் ஆகுது, நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து சொல்லி தந்ததெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிருது. அப்போ தான் கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. நான் நாளைக்கு வரலடி, நீயே வந்து போய் உங்கள் க்ரஷ்ஷுக்கிட்ட கற்றுக்கோ, நான்லாம் வரல. நீ எப்படியும் உங்கள் க்ரஷ்ஷை வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்க போகிற. நடுவில் நான் எதுக்கு நந்தி மாதிரி, எனக்கு வந்தாலும் ஒன்றும் புரிய போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே, அவள் வந்து மட்டும் என்ன பண்ண போகிறா, அதுக்கு அவள் வீட்டில் இருந்தாலே அவளே படிப்பான்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அடுத்த நாள் எப்போதும் போல் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போகிறீங்க. போய் நேற்று சொல்லித்தந்தெல்லாம் ரொம்ப சூப்பராக புரிஞ்சுதுண்ணா, இன்றைக்கும் அதே மாதிரி சொல்லித்தாங்க, நான் வந்து சென்டம் வாங்கிடுவேன் அப்படி இப்படின்னு எதோ கதை விட்றீங்க. வீக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, சரி நம்ம சொல்லித்தந்தெல்லாம் புரிஞ்சுது போல், நம்ம இன்றைக்கும் அதே எஃபர்ட்டோடு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்குன்னு கத்தி இன்றைக்கும் சொல்லித்தராரு. நீங்கள் இன்றைக்கும் அதே தான் பண்ணுறீங்க. கொஞ்சம் நேரம் கவனிக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்குறீங்க, மிச்ச நேரம் இந்த உலகத்திலே இல்லை அவரு கூட வந்து கனவுல டூயட் பாடிட்டுருக்கீங்க அவருக்கே தெரியாமல். பையன், என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா? புரியுதா? புரியுதுண்ணா. அண்ணா, நான் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கட்டா? நீங்கள் இவ்வளோ ஜாலி டைப்பாக இருக்கீங்க, நான் எதுக்கு உங்களை அண்ணான்னு கூப்பிடணும்? பேசாமல் டேங்குன்னு கூப்பிட்டா? டேங்னு கூப்பிட்றீங்களா? நீங்கள் என்னை விட ஒரு வயசு சின்ன பொண்ணு, அது ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணா, இருந்தாலும் அண்ணான்னு கூப்பிட்றது ஏதோ தெரியாதவங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கு. நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸா? இதே பத்திலேருந்து? இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் நான் உங்களை டேங்னே கூப்பிட்றேனே, ப்ளீஸ். ஒன்று சொல்லிட்டான், நீங்கள் ப்ளீஸ்ன்னு சொல்லி கல்லாக இருக்க மனசை கூட கரைக்கிறீங்க. சரி ஓகே, நீங்கள் என்ன டேங்னே கூப்பிடலாம். ஓகே டேங். அதுக்குள்ளையா? ஆமாம் டேங். நம்ம இப்போது ப்ரோக்ராம் பார்க்கலாமா டேங்? போதும், எனக்கே என் பேரை இவ்வளோ டைம் சொல்லித்தர தேவை கிடையாது. ஓகே டேங். போதும்னு. சரி ஓகே. கோவலாம் பட வேணாம், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம்.
நீங்கள் இதுக்கு ஓகே சொல்லுவார்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் வேற சரி நீ என்னை டேங்னே கூப்பிடுன்னு சொல்லியிருப்பாரா, நீங்கள் அவர் சொல்லித்தரதை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் உலகத்தில் இருக்கீங்க. ஆனால் அவர் சொல்கிறதுக்கு தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அவரும் சரி உங்களுக்கு புரியுதுன்னு போலன்னு அவரும் மாங்குன்னு சொல்லி தந்துட்டுருக்காரு. இப்போ அதே மாதிரி சாயந்தரம் ஆகுது. நீங்களும் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இதெல்லாம் சொல்கிறீங்க. அவங்க இருந்துட்டு எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இரு அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அது எதையுமே காதில் வாங்கிக்கல. நாளைக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்குது. அதை கூட கண்டுக்காம பரவாயில்ல நம்ம தான் சொல்லி கொடுத்துருக்காருல கவனிச்ச வரைக்கும் போய் எழுதிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தெனாவெட்லேயே ஆடிட்டுருக்கீங்க. அடுத்த நாள் ஆகுது. கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்ததுமே நம்ம படித்த கொஸ்டின் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டினை பார்த்தா படிக்காதது. சரி செகண்ட் தானே தெரியாது, நம்ம தேர்டுக்கு போவோம்னா தேர்டும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நேற்று அவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்கள் தான் கவனிக்காதனால இது எல்லாமே நாமோன்னு சரி முடிவே பண்ணிட்டீங்க. சரி 2 மார்க் தானே நம்ம அடுத்து நம்ம 5 மார்க்குக்கு போவோம். அங்கே போய் பார்த்தா அதுலேயும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் 2 கொஸ்டின் தான். ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் மட்டும்தான் தெரியுது. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் என்னென்னா படித்த கொஸ்டினே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சரி அவ்வளோதான் இந்த 2 கொஸ்டினை மட்டும்தான் எழுதணும் போலன்ட்டு அதை மட்டும் எழுதிட்டு பேப்பர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கம்முன்னு பெஞ்ச்லேயே தூங்கிடுறீங்க. டெஸ்ட்டும் முடிஞ்சிருது. ஸ்டாஃபும் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. வெளியிலேயே வெயிட் பண்ணுறாரு உங்ககிட்ட எப்படி இருந்துச்சு, எப்படி எழுதுனீங்க அப்படிலாம் கேட்கறதுக்காக. நீங்களும் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட நீட்டுறீங்க. இதுதான்ட்டே இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அதில் இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியுது. அதுவும் இல்லாமல் அவர் நேற்று மேக்ஸிமம் சொல்லி கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. ஒயன் இது சென்டம் அடிக்கிற பேப்பர்மா, எப்படி எழுதுனீங்க? ஓகே தானே, சென்டம் வந்துடும்ல. நேற்று நான் சொல்லி கொடுத்தா எல்லா கொஷின்ஸுமே வந்திருக்கு. டேயாங் அது என்னன்னா எனக்கு இதில் கொஞ்சம் கொஸ்டின் மட்டும்தான் டேயாங் தெரிஞ்சுது. கொஞ்சம் தான் தெரிஞ்சுதா? சரி எது தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம், அதனால் மார்க் வரட்டும். அப்போது சொல்கிறேன். அது வரைக்கும் இன்னும் வேண்டாட்டே அவங்க விட்டுடலாமே. பாஸ் ஆகிடுவீங்களே? பாஸ் எல்லாம் ஆயிடுவேன். அது ஓகே ஷோர் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்டயே போய் சொல்கிறீங்க. ஏன்னா அவர் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. 2 கொஷின் தான் தெரிஞ்சதுன்னா சிவனியை பார்த்து விட்டுருவாருன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஓகே தான், பாஸ் ஆனால் போதும். ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். என்ன ஓகே தானே? ஷோராக பாஸ் ஆயிடுவீங்களே? ஷோராக பாஸ் ஆயிடுவேன்ட்டேன். நீங்கள் என்னை நம்பலாம். அப்போ ஓகே, நோ ப்ராப்ளம். சரி கிளம்புங்க, டைம் ஆச்சு. நானும் கிளம்புறேன், பார்த்துப்போங்க. ஓகே டைம், நீங்களும் பார்த்துப்போங்க. இப்போ அப்படியே குவார்டர்லி எக்ஸாமும் முடியுது. 1 வீக் லீவ் கொடுத்துருப்பாங்க. அந்த லீவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பப்போ உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் பேப்பர் மார்க்கு மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்படியே போனாலும் 7 மார்க் தானே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த லீவும் முடியுது. நீங்கள் திருப்பியும் ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க. வந்த உடனே கம்ப்யூட்டர் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. உங்கள் பேரை கூப்பிட்டு இருக்கிறதுலே மோசமான பேப்பர் இதுதான்னு சொல்லி ஸ்டாஃப் கொடுக்குறாங்க. நீங்களும் சரி 7 மார்க்காவது வாங்கியிருப்போமான்னு பார்க்குறீங்க. பார்த்தா 5 மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. அதுலேயே ஒரு 2 மார்க் தப்பு, 5 மார்க் மட்டும்தான் கரெக்டாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் பேப்பர் விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டோட பேப்பர் பார்க்குறீங்க. 90 மார்க் அப்படின்ட்டுருக்கு. உங்களுக்குன்னா அட பாவி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு நீ க்ரஷை பார்க்குறதுலேயே க்ரஷை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இப்படி தான் 5 மார்க் 6 மார்க்குன்னு வாங்குவேன்னு சொல்லி உங்களை திட்டுறாங்க. நீங்களும் சரி திட்டுங்க இஷ்டத்துக்கு திட்டுங்கன்னு கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. பிரேக் பீரியட் வருது. டேயாங் வெளியில் வந்து உங்களை கூப்பிட்றாரு. ஒயன் ஒரு நிமிஷம் வெளில வாங்க. வரேன் டேயாங். சொல்லுங்கள் டேயாங். என்ன கம்ப்யூட்டர் பேப்பர் வந்துருச்சா? நிறைய பேர் ஃபெயிலுன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் பாஸ் தானே? நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க. ஒயன் என்னாச்சு? நீங்கள் பாஸ் தானே? அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆகிதான் ஆயிருக்கீங்களே? இல்லை டேயாங். அப்போ ஃபெயில் ஆகிட்ட டேயாங். சரி உங்கள் பேப்பர் கொடுங்க, எதுலையாவது மார்க் வருமானு பார்த்து நான் வாங்கி தரேன். அதெல்லாம் வராத டேயாங். ஏன் என்னாச்சு? நான் வாங்கினதே 5 மார்க் தான் டேயாங். 5 மார்க்கா? ஒயன் என்ன விளையாடுறீங்களா? 5 மார்க் என்ன 100க்கு 5 மார்க்கா? ஆமாம் டேயாங், 5 மார்க் தான். அப்போ எவ்வளோ கொஷின் தான் அட்டன் பண்ணீங்க? 2 கொஸ்டின் தான். ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க். அதுலேயும் 2 மார்க் தப்பு.
5 மார்க் மட்டும்தான் கரெக்டு. அந்த 5 மார்க் தான் வாங்கியிருக்கேன். வயன், வெக்கமா இல்லையா வயன்? 2 நாளாக சொல்லி தந்த வயன், சொல்லி தந்தீங்க எல்லாமே வந்திருக்கு. எப்படி 5 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் நான் வேணும்னு பண்ணல டேம். மேலாம் அங்கே போய் மறந்துடுச்சு. உண்மையை சொல்லுங்க, நான் சொல்லி தந்தது புரிஞ்சுதா இல்லையா? நீங்களும் சூப்பராக தான் சொல்லி தந்தீங்க. இருந்தாலும் நான் தான் எழுதாம வந்துட்டேன். இதெல்லாம் சொல்லும்போதே உங்கள் கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றுது. தேங்கக்கு அதை பார்த்துட்டு எச்சா கோவம் தான் வருது. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அழுது சமாளிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு இன்னொரு தடவை எனக்கு அதை சொல்லித்தா இதை சொல்லித்தான்னு வந்துடாதீங்க. உங்களுக்கு சொல்லி தந்து நான் என்னோட சப்ஜெக்ட் கூட படிக்கல வயன். புரியுதா அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு? புரியுது டேம். கத்தாதீங்க, எனக்கு தெரியும். சாரி. சாரி யாருக்கு வேணும்? உங்களுக்கே உங்கள் மார்க் மேலே அக்கறை இல்லை, உங்கள் படிப்பு மேலே அக்கறை இல்லைன்னா நான் ஏன் கத்திட்டு இருக்கணும்? என்னவோ பண்ணிக்கோங்க வயன். அப்படின்னு உங்ககிட்ட அவர் கத்தி பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வராங்க. வந்து அவளுக்கெல்லாம் சொல்லித்தராதன்னு அன்னைக்கே சொன்னேன்ல டேம், இங்கே பாரு நீ அவ்வளோ தூரம் சொல்லி தந்தோம் அவள் ஃபெயில்டாக ஆயிருக்கா, அதுவும் 5 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்கான்னு சொல்லி எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னா யாரா சாமி இவ எங்கேருந்து நம்மளுக்குனே வந்திருக்கான்ட்டு நீங்கள் பாட்டுக்கும் அமைதியாகவே இருக்கீங்க. வீக் அதெல்லாம் கேட்டு சுருன்னு கோவம் ஏறிடுது. தயவு செஞ்சு வயன், நான் உண்மையாக சொல்கிறேன், என் கூட பேசவே பேசாதீங்க. நீங்கள் எப்போ கம்ப்யூட்டரில் பாஸ் ஆகுறீங்களோ அப்போ வந்து பேசுங்க. அப்போ பேசுனா போதும். இதெல்லாம் சொல்லிட்டு கோவமாக அவரோட கிளாஸ்க்குள்ளே போயிடுறாரு. பின்னாடியே அவங்க ஃப்ரெண்டும் போகிறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு மாதிரி கேலித்தனமாக பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி வியோட கிளாஸ் உங்களுக்கு பக்கத்து கிளாஸில் தான் இருந்திருக்கும். நீங்களும் அவரோட கிளாஸ்க்கு வெளியில் போய் நிற்கிறீங்க. அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. யாராவது பார்த்து சொன்னால் கூட அவர் பரவாயில்ல அவள் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு விட்டுறாரு. நீங்களும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கிளாஸ்க்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அழுகுறீங்க. அவங்களும் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஆறுதலும் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவர் தான் பேச வேணான்னு சொல்லிட்டாரு பாஸ் ஆகுற வரைக்கும். நீங்களும் அழுது முடிச்சுட்டு சரி இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எதுவும் நடக்க போகிறதில்ல, நம்ம நல்லா படித்து மார்க் வாங்கி பாஸ் ஆகி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆப்போசிட்டில் வந்தால் கூட நீங்கள் அவர் மூஞ்சியை கூட பார்க்காம கீழே குமிச்சிக்கிறீங்க. எப்படியும் பார்த்தா நம்ம அழுதுருவோம், அவரும் ஏதோ பேச மாட்டார், எதுக்கு பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே குமிஞ்சிருவீங்க. அவரோட கிளாஸ் கிராஸ் பண்ணி போகவே மாட்டீங்க. அப்படியே போகிறதா இருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது தான் போவீங்க. அந்த மாதிரி தான் டேஸ் போயிட்டுருக்கு. அப்படியே ஹாஃப் இயர்லியும் வந்துடுது. நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் கேட்காம நீங்களே தான் ஃபுல்லாமே படிச்சிருப்பீங்க. கம்ப்யூட்டர்லாம் உங்களுக்கு புரியாதது கூட எப்படியாவது புரிஞ்சுக்கணுன்னு ட்ரை பண்ணி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஹாஃப் இயர்லி ரிசல்ட் வருது. அதில் நீங்கள் தான் உங்கள் கிளாஸ்லேயே கம்ப்யூட்டரில் சென்டம் வாங்கியிருப்பீங்க. உடனே இதை வீக்கிட்ட சொல்லணும்னு அவர் கிளாஸ்க்குள்ளே போவீங்க. ஆனால் அவர் கிளாஸில் இருக்க மாட்டார். உடனே கிரவுண்டில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கிரவுண்டுக்கு போய் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்கள் கையில் பேப்பர் பார்த்ததும் சரி என்னன்னு சொல்லி கேட்கறதுக்காக கிட்ட வருவார். என்னாச்சு? டேம், ஹாஃப் இயர்லி பேப்பர் வந்துருச்சு. என்ன இந்த டைமும் ஃபெயிலா? இந்த டைம் 3 மார்க்கா 2 மார்க்கா? இல்லை டேம். அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் சென்டம் வாங்கியிருக்கேன். ஆர் யூ சீரியஸ் வயன்? உண்மையாலுமே சென்டமா? ஆமாம் டேம், இங்கே பாருங்கள். நீங்கள் தானே சொன்னீங்க நான் கம்ப்யூட்டரில் பாஸ் ஆகும்போது தான் வந்து பேசணுன்னு. நான் சென்டமே வாங்கியிருக்கேன். இன்னும் நீங்கள் என் கூட முன்ன மாதிரி பேசுவீங்களா டேம்? வயன், நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் எதுவுமே சொல்ல. நீங்கள் இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கணுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். தெரியும் டேம், அதனால தான் நீங்கள் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட பேசாமல் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, நானும் சென்டம் வாங்கிட்டேன். அதுவும் கிளாஸில் நான் மட்டும்தான் சென்டம். சூப்பர் வயன், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் படிக்கிற பொண்ணு தான், ஆனால் விளையாட்டுத்தனம் அதிகம். அந்த பேப்பர் கொடுங்களேன். என் ஃப்ரெண்ட் அன்றைக்கி உங்களை என்ன சொன்னால், இருங்க அவகிட்ட போய் காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து உங்களை முறைன்னு முறைக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. எப்படியும் நம்ம இதுக்கப்புறம் கூட பேச போகிறோம்லேருந்து அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கீங்க. நீங்களும் இப்போ பழைய மாதிரியே நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறீங்க. சொல்லப்போனால் முன்னாடி விட இப்போ தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு இருக்க டவுட்டெல்லாம் வீக்கிட்ட கேட்டு அடிக்கடி கிளியர் பண்ணிக்கிறீங்க. வீக்கே டவுட் வந்தாலும் நீங்கள் சொல்லி தந்து கிளியர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி லெவலுக்கு இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு வீக்கே ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அவர் சொன்னனால தான் நீங்கள் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க படிக்க அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ ஸ்கூலில் 12th ஃபேர்வெல் நடந்துட்டுருக்கு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதானா, இதுக்கப்புறம் நம்மளால விஏ பார்க்க முடியாதா அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவருமே பிஸி ஆயிடுவார்ல, அவருக்கும் பப்ளிக் வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி அவ்வளோதான் போல், இதுக்கப்புறம் நான் எப்போ அவரை பார்க்க போகிறேன், பேசாமல் இன்றைக்கே நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடலாமான்லாம் யோசிச்சு ஒரு முடிவே பண்ணிட்டீங்க. சரி இன்றைக்கே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேன்னு தேடிட்டுருக்கீங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு. டேம், ஒரு நிமிஷம் உங்க கூட பேசணும். வயன், என்ன பண்ணுறீங்க இங்க? இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் தானே? ஆமாம் டேம், இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்திருக்கேன். என்னாச்சு? எனிதிங் சீரியஸா? அதெல்லாம் இல்லை டேம், உங்ககிட்ட தனியாக பேசணும். சொல்லுங்க வயன், என்னாச்சு? ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு. அது அந்த டேம், இப்போ நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமட்டேன்னா இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். ம், சொல்லுங்க, என்னாச்சு? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டேம். ஆ, எனக்கும் தான் உங்களை ரொம்ப பிடிக்கும் வயன். அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இல்லை இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லலை. அப்புறம் 11th ஜாயின் பண்ணுறதுக்கான ரீசனே நீங்கள் தான் டேம். உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே உங்களை விட்டால் என் லைஃப்பில் வேறு யாரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தாட் இருந்தது. மேபி அப்போ நான் அதை ஒரு மாதிரி க்ரஷ்ன்னு தான் நினச்சேன். ஆனால் போக போக அது க்ரஷ் எல்லாம் இல்லை, உண்மையாலுமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. இப்போ என்னதான் வயன் சொல்ல வரீங்க? டேம், நான் உங்களை காதலிக்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் வேணும். உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும். எனக்கு தெரியும் இதெல்லாம் பேசுறதுக்கான வயசும் இடமும் இது கிடையாது. ஆனால் இந்த இடத்த விட்டால் நான் உங்ககிட்ட அதுக்கப்புறம் பேசாமலே போயிடணுங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கா? நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுவீங்களா டேயாங்? வயன், நான் ஒன்று சொல்லிட்டா, நான் உங்களை என்றைக்குமே அப்படி பார்த்ததே கிடையாது. நான் இவ்வளோ நாள் ஒரு ஜூனியர் பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணுமோ அந்த மாதிரி தானே பழகிட்டு இருந்தேன். உங்ககிட்ட மேபி க்ளோஸாக இருந்திருக்கலாம். அதுக்கான ரீசன் நீங்கள் என் கூட நல்லா பேசுனீங்க. நான் அப்படி மட்டும்தான் ஃபீல் பண்ணனே தவிர இந்த லவ், கல்யாணம் அதெல்லாம் எதுவும் எனக்கு செட் ஆகாது. இல்லை டேயாங், எந்த அவசரமும் கிடையாது. நீங்கள் பொறுமையாக யோசிச்சு கூட சொல்லுங்கள். நான் ஒரு டைம் யோசிச்சிட்டேன்னா அதுதான் கடைசி வரைக்கும். எனக்கு உங்கள் மேலே இப்போ இல்லை, எப்போதுமே லவ் வராது வயன். அதுவும் நான் நம்பி பழகின ஒரு பொண்ணு என்கிட்ட கடைசியாக இப்படி பேசுறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இது ரொம்ப சீப்பான கேரக்டர் வயன். இல்லை டேயாங், நான் என்ன சொல்கிறேன்னா, போதும், இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பேச வேணாம். இன்றைக்கி ஃபேர்வெல், ஸோ அதனால் நான் கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை கோவமாக்கிறாதீங்க. இங்கேருந்து கிளம்புங்க வயன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த பேச்சை பேசாதீங்க. இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்களும் நானும் பேசிக்கவும் வேண்டாம். போங்க. அவர் பாட்டுக்கு இப்படி சொல்லிடுறாரு. நீங்களும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை வியோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நீங்கள் விஏ லவ் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களுமே விஏ லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து நோன்னு சொல்லியிருப்பாரு. சரி இந்த பொண்ணே வாலண்டரியாக போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலான்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிருப்பாங்க. அதனால தான் சரி நம்ம லவ் பண்ண பையனை இன்னொருத்தி எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபேர்வெல் முடியுது. அடுத்த நாள் எப்போதும் போல் நீங்களும் ஸ்கூலுக்கு போகிறீங்க. எதுவும் நடக்காத மாதிரி வீக்கிட்ட எப்படியாவது பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவர் உங்ககிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுறாரு. நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க, சரி அவருக்கு நம்மளை பிடிக்கல போல், நம்மளே இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. லன்ச் அப்போ கிளாஸ்க்கு முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்காங்க. நீங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா டேயாங்கோட பேக்லேருந்து ஒரு லவ் லெட்டர் ஆட்டம் எடுத்து வச்சுருக்காங்க கையில். அதுவும் கரெக்டாக ஸ்டாஃப் கையில் இருக்குது. அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. படிக்கும்போது அதில் உங்கள் பேர் தான் இருக்குது. விஎன் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லி எழுதியிருக்க மாதிரி இருக்கும். உடனே அந்த ஸ்டாஃப் உங்ககிட்ட கேட்குறாங்க,
இதை நீ எழுதின லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டு இல்லை மேம் நான் எழுதலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வீக்குமே அதை நம்ப முடியல. ஏன்னா அது பார்த்தா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அடுத்து தான் இருக்குது, நீங்கள் தான் எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்பிடுறாரு. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு ஓகே சொல்லல, அதனால் நீங்கள் தான் அதை பண்ணியிருப்பீங்கன்னு அவரும் நம்பிடுறாரு. அந்த லெட்டர் அப்படியே பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போகுது. நீங்களும் போகிறீங்க, வியும் உங்கள் கூட வராரு. அவரும் அவர்னால முடிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இல்லை நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு. நீங்களும் சொல்கிறீங்க இதை நான் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பிரின்சிபல் எதை பற்றியும் யோசிக்காமல் வீக்கு வந்து டிசி எடுத்து கொடுத்துட்றாரு. நீ இந்த ஸ்கூலுக்கே தேவை கிடையாது, நீ நல்லா படிக்கிற பையன் நினச்சேன், ஆனால் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டிசி கொடுத்து நீ வேற எங்கேயாவது போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. வீக்குன்னா அவர் அப்படியே உடஞ்சே போயிடுறாரு. இந்த ஒரு வருஷம் முடித்தா ஸ்கூல் லைஃபே முடிய போகுது, இப்போ கடைசி நேரத்தில் போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசியை வாங்கிட்டு வெளில வந்துடுறாரு. அவரும் அவர்னால முடிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அங்கே யாருமே கேட்காதனால அவருக்கும் வேறு வழி இல்லை. அந்த டிசியை வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த பிரின்சிபல்னால் வியோட வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இதை சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா யாரும் நம்பலை தான். பட் இருந்தாலும் அந்த பிரின்சிபல் தான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரின்சிபல் கிட்ட சொல்கிறீங்க, சார் நான் எழுதலை, இது வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிரின்சிபல் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்களும் இப்போ பிரின்சிபல் ரூம் விட்டு வெளில வந்துடுறீங்க. வந்து பார்த்தா டேங் ஃபஸ்ட் டைம் அழுகிறது நீங்கள் பார்க்குறீங்க. டேங் நான் இதை பண்ணலை டேங், நீங்கள் நம்புங்க. போதும் வயன், இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்களா என்ன? இப்படி பண்ணிட்டீங்களே, இது பேர் தான் லவ்வா? சொல்லுங்க வயன், இது பேர் லவ்வா? இல்லை டேங், நான் இது பண்ணலை. நான் ஏன் உங்கள் பேக்கில் எடுத்து போடணும், அதுவும் அந்த மாதிரி எழுதி? நீங்கள் என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டது கூட இல்லைல்ல. நான் எதுக்கு டேங் அப்படி எழுதணும்? அப்புறம் எப்படி வயன் என் பேக்குள்ளே வந்தது? நான் கூட நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்து சரி நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது நான் சொன்னதுக்காக இவ்வளோ கீழ்த்தனமான வேலையை பண்ணுவீங்கன்னு. இல்லை டேங், என்னை பற்றி நீங்கள் இவ்வளோதான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? நான் போய் இப்படியெல்லாம் எழுதுவேனா? எழுதுவீங்க வயன், யார் எப்படி மாறுவான்னு யாருக்கு தெரியும்? இல்லைப்பா, நான் எழுதலை. நான் ஏன் எழுதணும்? நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணேன். உங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வரணும்னு நான் நினைப்பேனா? போதும் வயன், உங்கள் மூஞ்சியில் நான் இதுக்கப்புறம் முழிக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு போகிறேன். என் வாழ்க்கையில் மோசமான ஒரு சாப்டர்னு அது உங்களை பார்த்தது, உங்கள் கூட பேசினதாக மட்டும்தான் இருக்கும். அப்படின்னு அவரும் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு அங்கேயே உட்காந்துறீங்க பிரின்சிபல் ரூம் முன்னாடி. நான் பண்ணாத தப்புக்கு ஏன் டேங் என் மேலே கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் நீங்களும் எதுவுமே பண்ண முடியாது. அவரும் டிசி வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வியை பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் கேட்பீங்க, அவரோட காண்டாக்ட் இருந்தால் கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஆனால் அவர் சிஇஓவாக வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே டேயாங் தான் இந்த கம்பெனியோட புது சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அந்த லெட்டர் யார் போட்டது அப்படிலாம் சொல்லி உங்கள் சைடுக்கு தேடிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் கண்டுபிடிச்சிருப்பாரு யாருன்னு சொல்லிட்டு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அங்கே தான் வந்து நீங்கள் வியை லவ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால இப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டார் அதுக்கப்புறம் வந்து. ஏன்னா அவர் தான் உங்களை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிட்டார்ல. எப்படி உங்களை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் இதை உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருப்பார். அவரும் ரொம்ப வருஷம் கழித்து அந்த ஆஃபீஸில் தான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே இப்போ தூங்கிட்டு தானே இருப்பீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வந்த கனவு தான் இந்த ஸ்கூல் லைஃப் எல்லாமே. நீங்கள் அப்படியே தூக்கத்திலே சொல்கிறீங்க, சாரி டேயாங்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்களை எழுப்புறாரு. வயன் வயன் என்னாச்சு? சார், ஆஃபீஸ்லேயே இருக்கேனா? நான் தான் சொன்னேன்ல ஃபைல் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் ஃபைல் செக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் தூங்கிட்டீங்க. சரி டயர்டில் தூங்குறீங்கன்னு நானும் விட்டுட்டேன். என்னாச்சு? எதுக்கு சாரி டேங்னு சொல்லிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை சார், ஸ்கூல் லைஃப்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான். வேற ஒன்றும் இல்லை சார்.
நீங்கள் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது? எல்லாம் கரெக்டாக தான் வயன் இருக்குது. அப்போ நான் கிளம்பட்டா சார்? டைம் ஆகிட்டே இருக்கு. இப்போ கேப் புக் பண்ணாதான் கேப் வந்து நான் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். கேபில் போகிறீங்களா? அதுவும் இந்நேரத்தில் கேப்லாம் சேஃப்டியாக இருக்காது. அப்போ நான் எப்படி சார் போட்டோம்? நானும் இன்னைக்கு என் கார் கொண்டு வரலையே. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா என் காரில் போய்க்கலாம். நான் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். ஐயோ சார், அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நானே பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் வயன். சொன்னால் கேளுங்க. இந்நேரத்தில் கேப் புக் பண்ணி போகிறதெல்லாம் செம ரிஸ்க்கு. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என் கூட வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ நம்ம காரில் போகும்போது பேசிக்கலாம். சரி, ஓகே சார். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா எனக்கும் ஓகே தான். இப்போ நீங்களும் வியும் காரில் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சுல, அதே தான் இப்போவும் மனசில் ஓடிட்டே இருக்குது. ஒரு வேளை நம்ம பண்ணாத ஒரு தப்பை நம்ம தான் பண்ணோன்னு சொல்லி வீண் நினச்சிட்ருக்காரோ, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் எதோ யோசிச்சுட்ருக்கீங்கன்னு புரியுது. ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியல. வயன், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? என்ன சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் சும்மா வேறு எதையோ யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். இல்லை, நானும் கார் ஏறினதுலேருந்து பார்க்குறேன். ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. என்னாச்சு? ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். இது ஒன்றும் ஆஃபீஸ் கிடையாது. நீங்கள் இப்போவும் என்னை சார் போட்டு சொல்கிறதுக்கு. ஜஸ்ட் கால் மீ டேம், அது போதும். நீங்கள் அப்படி தானே என்னை ஸ்கூலில் கூப்பிடுவீங்க? அவர் இப்படி சொன்னதும் நீங்கள் அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவரும் நீங்கள் பார்க்குறதே தெரிஞ்சு உங்களை பார்க்குறாரு. டக்குன்னு நீங்கள் விண்டோ சைடு திரும்பிக்கிறீங்க. அவரோட கண்ணை உங்களால் ஒரு நிமிஷம் கூட நேராக பார்க்கவே முடியல. ஆமாட்டையா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது எனக்கு ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கு. நான் பண்ணாத ஒரு தப்பு. ஆனால் நான் தான் பண்ணேன்னு நீங்கள் நம்பிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. உண்மையாக அதை நான் பண்ணலடையா. அந்த லெட்டர் நான் உங்கள் பேக்கில் அன்றைக்கி வைக்கல. யார் வச்சாலும் எனக்கு தெரியல. நானும் யார் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி நிறையா தேடி பார்த்தேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு டைம் உங்களை அதுக்கப்புறம் பார்த்து உங்ககிட்ட எப்படியாவது பேசி புரிய வச்சிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எந்த டீட்டெயில்ஸும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்துலேயுமே தோத்துட்டே இருந்தேன். இப்போ கூட என்னால் உங்கள் கண்ணை பார்த்து எதுவுமே பேச முடியல. உங்கள் கண்ணை பார்த்து இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக நான் உடஞ்சிருவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலையில் உங்களை நம்ம ஆஃபீஸில் பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஏன்டா என்னை விட்டுட்டு போன்னு கேட்கணுன்ட்டு இருந்தது. அப்புறம் தான் தோணுச்சு, உனக்கு என்ன உரிமை இருக்குது அதெல்லாம் கேட்கறதுக்குன்னு. வயன், நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டா. அந்த லெட்டர் நீங்கள் எழுதலைன்னு எனக்கு எப்போவோ தெரியும். ஆனால் என் மனசுக்கும் அந்தளவுக்கு தைரியம் இல்லை உங்களை வந்து பார்த்து நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு. அப்போது அந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களாட்டையா? இப்போ நீங்கள் அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவர் ரோட்டை பார்த்துட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஆமாம் வயன், அது வேறு யாரும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு தெரியும்ல, ஸ்கூலில் ஒரு பொண்ணு என்னோடய ஃப்ரெண்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு தான். அப்போது நீங்கள் என்னை இப்போ நம்புறீங்களா? நான் அதை பண்ணலைன்னு. நான் உன்னை எப்போவும் நம்பிட்டேன் வயன். ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கான தைரியம் இன்றைக்கி தான் எனக்கு வந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வியும் உங்களை பார்க்குறாரு. இப்போ தான் நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறீங்க. அவர் உங்கள் கண்ணை பார்த்ததும் நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த மனுஷுக்கோ வயன், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்கள் எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? உங்களுக்கு இல்லாத உரிமையா என்கிட்ட? என்னோடய வாழ்க்கையில் கஷ்டமோ சந்தோஷமோ அது உங்களால் வரணும்னு தான் நான் நினைப்பேன். அப்படி தானே நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்க தண்ணியை தொடச்சிக்கிறீங்க. இன்னும் நீங்கள் என்னை லவ் பண்ணிட்டா இருக்கீங்க வயன். உங்களை மறந்தா தானே
நான் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு. நீங்கள் எப்போதுமே என் மனசுக்குள்ளே தான் அங்கே இருக்கீங்க. எப்போதும் என்ன ஆனாலும் நான் இப்போ இல்லை, கடைசி வரைக்கும் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்கள் எனக்கு கிடைச்சாலும் சரி, இல்லை கிடைக்காம இருந்தாலும் சரி. கரெக்டாக நீங்கள் இதை சொல்லி முடிக்கும்போது அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் இப்போ அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை பார்க்குறாரு. இந்த கையை நான் இனிமேல் எப்போதுமே விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? நீங்களும் அவரோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, இதை சொல்ல உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சிரிக்கிறீங்க. வீக்கும் அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு கூட தெரில. அவ்வளோதான்டா ஆர்மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட் முடிஞ்சுது. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே லாங்காக இருக்கும். ஏன்னா பார்ட் 1ல் வந்து நான் குட்டியாக வீடியோ போட்டனால பார்ட் 2 கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. அவ்வளோதான்டா ஆர்மிஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்டா ஆர்மிஸ், அடுத்து ஜங்குக் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். டாட்டா.